இப்போ நான் இன்னைக்கு வந்து வெஜிடபிள் பக்கோடா பண்ண போறேன். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து 2 கப் கடலை மாவு, 1 கப் அரிசி மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துட்டுருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான உப்பு, காரப்பொடி, பெருங்காயம் இருக்குது. அப்புறம் வெங்காயம், ஸ்பினாச் இருக்குது. இந்த வெங்காயத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பொறுமை இருந்ததுன்னா நல்லா சின்ன வெங்காயமே போட்டுக்கலாம். பட் எனக்கு அவ்வளோ பொறுமை இல்லை, ஸோ அதான் பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கே வந்து மின்ட், கொத்தமல்லி, கருவேப்பிலை இருக்குது. மின்ட்டு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்கு தான் மின்ட்டு அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே கேரட் அண்ட் கேபேஜ், இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சம் கேஷ்யூஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். இஞ்சி உங்களுக்கு தெரியும் ரொம்ப நல்லது, குட் ஃபார் ஹெல்த். இந்த மாதிரி சாப்பிடும்போது இஞ்சி டைஜஷன் கொடுக்கும், ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட்லாம் போட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மீன் டைம் நான் அடுப்பை ஆன் பண்ணி வச்சுருக்கேன், எண்ணெயை வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு, ஏன்னா நிறைய காய்கறி இருக்குது, அதை பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரப்பொடி, பச்சை மிளகாலாம் போட்டிருக்கிறதுனால காரப்பொடி பார்த்து யூஸ் பண்ணலாம். நான் இப்போதைக்கு ஒரு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயமும் சேம் திங், இஞ்சி மாதிரி டைஜஷனுக்கு நல்லது. நான் இதை போட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு இப்போ வந்து சோடாப்பு வேணும்னா ஆப்ஷனல் போட்டுக்கலாம். நான் இப்போ அதெல்லாம் எதுவுமே போட்டுக்கல, பிகாஸ் இந்த கார்ன்ஃப்ளவர்லேயே ஒரு கிறிஸ்ப்னஸ் வரும். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா வெஜிடபிளுமே ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் நிறையவே தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் மாவு கொஞ்சம் வேண்டி இருந்ததுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் காய்கறி கொஞ்சம் ஜாஸ்தி இருந்ததுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 1/2 கப் கடலை மாவும், 1/4 கப் அரிசி மாவு, ஒரு 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும், அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து தண்ணியெலாம் விடலை, கொஞ்சம் மாவு எடுத்து கொஞ்சம் தனியாக இங்கே வச்சுட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் எண்ணெயை லைட்டாக காய்ச்சி வச்சுருக்கேன், அதை இதில் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். பார்த்தெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுட்டு வரும். நம்ம பட்டரோ நெய்யோ எதுவும் போடலை, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிறிஸ்பாக இருக்கிறதுக்கு இந்த எண்ணெய் விடுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மீன் டைம் நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சமாக மாவு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு போருமான்னு. இதுக்கு ரொம்ப தண்ணி விடக்கூடாது, கொஞ்சம் தண்ணியை லைட்டாக தெளித்து தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப தண்ணி விட்டால் சாஃப்ட் ஆகிடும் பக்கோடா. கொஞ்சம் நேரத்தில் வெஜிடபிளில் உள்ள தண்ணி எல்லாம் அதுவே விட்டுன்னு கொஞ்சம் அதே தண்ணி விட்டுக்கும். இப்போ இதை பார்த்தா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏன் மொத்தமாக மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்னா, காய்கறியில் உள்ள ஈரமே அது நிறைய தண்ணி விட்டுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணால் நல்லா கிறிஸ்பாக வரும் பக்கோடா. நான் இப்போ எண்ணெய் காஞ்சிருந்தானே கொஞ்சமாக அதில் போட்டு பார்க்குறேன். காஞ்சாச்சு. ஸோ பக்கோடா போடும்போது இந்த பக்கோடாக்கு நீங்கள் உதுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் பெருசாக போடும்போது கொஞ்சம் அப்படி ஒரு வரலால் ஒரு அமுக்கி விட்டுட்டு போடுங்க. புதுசாக ட்ரை பண்ணுறவா கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, ஏன்னா அதில் போடுற அந்த காய்கறிலாம் கொஞ்சம் இந்த கருவேப்பிலை எல்லாம் வெடிக்கும். பார்த்து எண்ணெய் கிட்ட பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி வச்சுன்னு கொஞ்சம் சின்னதாக வச்சு அடுப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மின்ட் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும், ஆக்சுவலி பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு எதாவது விசேஷம்னா வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் போட்டு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அடுப்பை பெருசாக வச்சுக்கலாம், ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சுக்க வேண்டாம். ஸோ அப்புறம் என்னென்னா அவுட்டர் லேயர் மட்டும் வெந்து உள்ளே வேகாமல் போயிடும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு இதை எடுக்கணும். இது நல்ல கலர் வந்தாச்சு. நான் கொஞ்சம் சின்னதாக வச்சுருக்கேன் அடுப்பை, ரொம்ப சவக்க விட வேண்டாம். ஸோ இந்த இதுலேயே எடுத்துடலாம். இந்த மீன் டைம் என்ன பண்ணேன்னா, இன்னும் கொஞ்சம் போய் மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டு லைட்டாக தண்ணி விட்டு பெசரி எடுத்துன்னு வந்திருக்கேன். எடுத்துடுறேன் நான். இந்த பக்கோடா பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்க. இதுக்கு கூடவே நான் வந்து கெச்சப் வச்சுருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட
ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி மின்ட் சேர்த்து பண்ணும்போது. இப்போ இன்கேஸ் நீங்கள் நிறையா பண்ணியாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஜிப்லா கவரில் எடுத்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் ஆக்சுவலி அப்படி தான் பண்ணினோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.